அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு விவகாரங்கள்ல தமிழக அரசுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கும் முரண்கள் இருப்பது, கொள்கை ரீதியாகவே எதிர் சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில முரண்கள் இருப்பது நமக்கு தெரியும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியலும் கூட. ஆனா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு இது போன்ற விவகாரங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது கவனிக்கத்தக்கது. உதாரணமா கீழடி விவகாரத்துல தமிழக அரசு அரசியல் செய்வது அப்படின்னு சொல்றதும், மதுரையில சங்க பரிவாரங்கள் நடத்த போற முருகன் மாநாட்டுக்கு ஆதரவு வாழ்த்து தெரிவிப்பதும், ஆங்கிலத்தில் பேச இந்தியர்கள் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தார். அதற்கு பல்வேறு தளங்களிலும் எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவர் தாய்மொழியை ஆதரித்து தான் பேசியிருந்தார் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்வதுமாக, இது போன்ற விவகாரங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாடு கவனிக்கத்தக்கது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழடி விவகாரம், முருகன் மாநாடு, ஆங்கில சர்ச்சை, மூன்றிலும் பாஜக நியாயம் பேசும் அதிமுக, பழனிசாமியின் நிலைப்பாடு சொல்லும் செய்தி என்ன அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைக்கிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு க ஐயநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், எழுத்தாளர் திரு ஜே ராம்கே அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நேரலை வாயிலாக நம்மோடு இணைகிறார். 4வருக்கும் வணக்கம். திரு செந்தில்வேல், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ இந்த விவகாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது, இப்போ முருகனை கையில் எடுக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்றது, ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் வைக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்றது, இப்போ இதெல்லாம் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா இதெல்லாம் பேசுவதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு நமக்கு என்ன தெரிவிக்குது, என்ன செய்தியை சொல்றதா நீங்க பாக்குறீங்க? இந்த 3 விடயங்கள்ல நான் 2 விஷயத்த ஒன்னாவும் ஒரு விஷயத்தை தனியாக பிரிச்சுக்கலாம் பார்க்குறேன். ஒன்று வந்து அவருடைய அந்த ஆங்கிலம் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில், அது வந்து அவர் எப்படி புரிந்து, அதில் ஒரு பெரிய அவர் வந்து பாஜகவுடைய நிலைப்பாட்டிற்கு முற்று முழுவதுமாக ஒத்து போய் சொன்னதெல்லாம் எனக்கு தோணலை. அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்க தாய்மொழி வளர்க்கணும்னு நினைக்கிறாருங்க அப்படிங்கிற ஒரு எளிய மனநிலையிலிருந்து அதை பார்த்து நகர்ந்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவர் அமித்ஷா அவருடைய தாய்மொழி ஹிந்தி நினைச்சிட்டாரான்னு தெரியல, அது குஜராத்தி. ஸோ அவருக்கு ஹிந்தியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் அமித்ஷாவினுடைய அந்த வாதம் இருந்துச்சு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் மற்ற 2 விடயங்களும் ரொம்ப முக்கியமானது. ஒன்று கீழடி, இன்னொன்று முருகன் மாநாடு. நான் முதல்ல முருகன் மாநாடு முடிச்சுட்டு கூட கீழடிக்கு வரேன். முருகன் மாநாடு விவகாரத்தை பொறுத்தளவில் அஇஅதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதோ அதிமுக வந்து இன்னைக்கு தான் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்குது, திடீர்னு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பேருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கின்ற பொழுது அப்படி அல்ல. அஇஅதிமுக நிலைப்பாடு ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் உண்டு. நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது ராமர் கோயிலுக்கு யாரும் எதிரி அல்ல. ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது கரசேவைக்கு செங்கல் அனுப்பியவர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் நினைவுபடுத்துறேன். அப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது எல்லா காலத்திலும் இங்கே கட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும், பாகிஸ்தான்லேயே கட்ட முடியும் என்ற கேள்வி இல்லாமல் அஇஅதிமுக தரப்பிலிருந்து வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அப்படிங்கிறது நான் இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ மதம் சார்ந்து அப்படின்னு உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஒட்டுமொத்தமாக மதம் சார்ந்து அதிமுகவினுடைய செயல்பாடுகள் ஒரு அப்படி இருந்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை. அங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு ஒலி பள்ளியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்து அதன் பிறகு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு 2004 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அதை திரும்ப பெற்றார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அல்லது அதை வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை சாதி அடிப்படையில் மட்டும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வந்தார். அப்போ அவர் ஆட்சியில் இருந்தார். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு அவர் 31 விழுக்காடு 50 விழுக்காடாக மாற்றினார் என்பது வரலாறு. அப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது எப்போவுமே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா அல்லது சில இடங்களில் தேவைப்படுகின்ற போது ரொம்ப ஹார்ட் ஹிந்துத்வாவாக தான் இருந்திருக்குது. அதில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறத தான் இது வந்து காட்டுகிறது. இந்த முருகர் மாநாடு நடத்துவது பிரச்சனை இல்லை. முருகன் மாநாட்டுடைய நோக்கம் என்ன, அது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை புரியாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியில் இருந்து தான் அது வந்து அணுக வேண்டியிருக்குது. அப்போ இப்போ அவர் இப்படி பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதிமுகவுடைய மரபே இதுதான் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ அவர் இப்படி பேசுவதற்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படியும் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் நமக்கு வரப்போறது கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு நம்ம முற்று முழுவதுமா நாமளும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவோம். சிறுபான்மை வாக்குகளை கணிசமாக ஓரளவுக்கு விஜய் பிரிக்கக்கூடும். அப்போ இந்த ஹிந்துத்துவா
கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்துவா இந்த வாக்குகள்ல நம்ம விளையாடலாம் அப்படின்றத ஹிந்துத்துவ வாக்குகளை நம்ம எந்த இடத்துல இழந்துடக்கூடாது. சிறுபான்மை வாக்குகள் வரப்போறது இல்ல. வராத சிறுபான்மை வாக்குகளுக்காக நான் ஏன் குரல் கொடுக்கணும்? அது கொஞ்சம் விஜய்க்கும் கூட பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால இழப்பு திமுக இருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், திமுக இருக்கு தான் எப்படியும் கொஞ்சம் இழப்பு ஏற்பட போகிறது. நான் போய் இதை பேசி அதனால அது எதுக்கு தேவையில்லை. அதனால நான் பியூரா எங்கன்ற முற்று முழுவதுமாக இந்த பக்கம் வந்துடுறேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் வந்திருக்கிறார். அது ஒன்று. கீழடியை பொறுத்த அளவுல அவர் செய்திருப்பது, குறிப்பாக அஇஅதிமுக செய்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தத்தோடு அதே சமயம் அழுத்தமாக அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா நீங்க கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலான தரவுகள் அங்கே கிடைச்சிருக்குது. அதை நம்ம இங்கே செய்யல ஆய்வுகளை எடுத்து கரிம பகுப்பாய்வுக்கு நம்ம இங்கே அனுப்பினோம், வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை நம்ம பெற்றுக்கிறோம். இன்றைக்கு மறைந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு, இதை நாங்க தான் நிதி கொடுத்தோம். எஸ், அதிக நிதி அதிமுகல இருந்து தான் கொடுத்தோம் அப்படிங்கிறது அவருடைய கிளைம். கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க நிதி கொடுத்தீங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் நான் மறைத்து எங்கேயுமே நான் தரவுகள் இன்றி பேசுவதில்லை. ஆனா ஒரு கட்டத்தில் அதை அவசரமா மூடுனீங்களே, எதற்கு? ஏன் மூடப்பட்டது? முற்று முழுவதுமாக புதிய அகழாய்வுகள் அங்கே தோண்ட வேண்டும் என்ற சூழல் இருந்தபோது அதுக்கு யார் அனுமதி மறுத்தது? ஏன் மூடப்பட்டுச்சு? அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் கர்நாடகாவிற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற சூழல்ல அதிமுக ஏன் எதிர்க்கல? அதிமுக அரசு சார்பாக எதுவும் வழக்கு போட்டீங்களா? இல்ல தனிநபர்கள் வழக்கு போட்டாங்க, அது வேற. நீங்க செய்யல. ஓகே, இப்ப திருப்பி திமுக வந்துச்சு, திருப்பி அகழாய்வு செய்யப்பட்டிருக்குது. அது மாநில அரசுடைய நிதியிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதை ஏற்றுக்கொண்டு இந்த தரவுகளின் அடிப்படையில், இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கீழடி ஆய்வு முடிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய பாஜக அரசு மறுப்பு தெரிவிக்கிறது முக்கியம் இல்லை மேடம். அவங்க முக்கியமா ஒரு வாதத்தை வைக்கிறார் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர். அதான் ரொம்ப டேஞ்சரான வாதம். நீங்க கொடுத்த தரவுகள் அறிவியல் பூர்வமாக போதுமான அளவு நிரூபிக்கப்படலைங்கிறார். இது தமிழர் வரலாற்றை எவ்வளவு நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இதை நியாயமா தமிழ்நாடு மக்கள் பக்கம் நின்று கண்டித்திருக்க வேண்டிய அஇஅதிமுக, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு ஆர்பி உதயகுமார் சொல்லும்போது கீழடி நிராகரிக்கப்பட்டா எதிர்க்கக்கூடிய முதல் குரல் அதிமுகவோட குரலா தான் இருக்கும். சமர்ப்பிக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி ஒரு ரிசல்ட் சொல்லதானே போறாங்க. இப்ப சமர்ப்பித்ததுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலங்கறதான பிரச்சனை. நீங்க அமைச்சர் 3 முக்கியமான கொஞ்சம் கிளாரிட்டி கேட்டிருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, நான் அமைச்சருடைய வாதங்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். அமைச்சர் சொன்ன வாதங்கள், கஜேந்திர சிங் அவர்கள் சொன்ன வாதம், நீங்கள் சொல்லும் அந்த அறிக்கை அறிவியல் பூர்வமாக இல்லைங்கிறார். இதை நீங்க என்ன எடுத்துக்கிறது? சரி, நான் என்ன சொல்றேன், இருக்கட்டும், இது ஒரு பக்கம். பாஜக அப்படித்தான் சொல்ல, எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொன்ன வாதம் தான் எனக்கு பெரிய ஷாக்கிங். இல்லைங்க, நம்ம தொன்மையானதுன்னு சொல்லிட்டா பரவாயில்லைங்க, நாம சிந்து சமொழி நாகரிகமும் நம்முடைய நாகரிகம்லாம் சொல்லிட்டா பரவாயில்லைங்க, ஆனா ஆரியர்கள் வருகை, ஆரிய நாகரிகம் இப்படிலாம் பேசுறாங்க, இது பிரிவினைவாதம்ங்கிறார். யார? பேரறிஞர் அண்ணாவை பிரிவினைவாதி என்று சொல்லுகிறாரா? அவர் தான் ஆரியமாயை எழுதினாரு. நீங்க அண்ணாவின் பெயரில் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு, அண்ணாவின் பெயரில் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு ஆரியவாதம் என்று பேசுவது பிரிவினைவாதம் என்று சொன்னால், எம்ஜிஆர் திராவிடத்தை முன்னிறுத்தவில்லையா? பேரறிஞர் அண்ணா திராவிடத்தை முன்னிறுத்தலையா? ஏன் ஹிந்துத்துவ அரசியல பல இடத்துல முன்னெடுத்தாலும் மறைந்த முதலமைச்சர் நான் உங்களோட கருத்தை உள்வாங்கிக்கிறேன். இப்ப இது எல்லாம் நமக்கே ஒரு பலவீனமாகவோ டிஸ்அட்வான்டேஜோ ஆயிராது அப்படின்னு அதிமுகவுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் அவங்க இந்த நிலைப்பாடு இப்படி போல்டா எடுக்க என்ன காரணம்? அச்சம் தான் காரணம், பயம்தான் காரணம். என்ன பயம்? வழக்குகள், கூட்டணி, சிபிஐ ஞாபகம் போமா இல்ல? கண்ணு முன்னாடி எல்லாம் போகல. சிபிஐ இருக்கு, வருமான வரித்துறைக்கு, அமலாக்கத்துறை இருக்குது. சோ இதெல்லாம் காரணம். இன்னொன்னு, முரண்பட்ட கருத்துக்களை மாற்றி மாற்றி சொல்வதால ஒருவேளை கூட்டணி பலவீனம் ஆகும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால அவங்க சைடு எடுக்கிறது தான் நமக்கு நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுடைய இது. இப்ப கீழடிக்கு ஆதரவாக எதை பேசினாலும் அல்லது மதுரையில் நடக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு ஆதரவாக எதை பேசினாலும் அது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஏடிஎம்கேக்கு ஆதரவாக போகாது, திமுகவிற்கு சாதகமாகத்தான். சரி, இவங்களுக்கு பாதகமா, அதிமுகவுக்கு பாதகமா முடியும் அவங்களுடைய நிலைப்பாடு. திரு ராம்கி, இப்போ ஒருவேளை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமையாவிட்டால் இப்ப இந்த கேள்வி இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அவங்க பேசுற பேச்சு எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. திரு செந்தில் அவர்கள் சொல்றது என்னதுன்னா, நமக்கு எப்படி சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்க போறது இல்ல, அட்லீஸ்ட் நம்ம ஹிந்து வாக்குகள், இந்துக்களின் வாக்குகள், அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்றத அதிமுக ஆதி காலத்துல இருந்தே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதானா காரணம்? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அப்படிலாம் அந்த கணக்குகள்லாம் இல்ல. முதல்ல நீங்க இந்த தலைப்பை தேர்ந்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா இந்த ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆங்கில சர்ச்சை, கீழடி, முருகன் மாநாடு, இதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பெரிய இடங்களில் பேசுபொருளாகவே ஆகவே இல்லை. இங்கே இந்த நேரேட்டிவை எதுக்காக செட் பண்ணுறான்னா, திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற நேரேட்டிவில் வந்த சப்ஜெக்ட் டாபிக் தான் இல்லை இந்த 3 டாப்பிக்குமே.
இதை திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறது தான் விரும்புகிறது, பாஜகவும் திமுக எதிர்க்கிறது. இதில் நடுவில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற அந்த புள்ளியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி. இப்போ அதை எதிர்பார்த்து நீங்கள் இன்னைக்கு அவங்க எடப்பாடி அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. கீழடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அது மாஃபா பாண்டியராஜன் விளக்கம் கொடுத்திருக்கார். அந்த விளக்கத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 39 இடத்துல 33 இடங்கள் நாங்கள் தான் அகழ்வாராய்ச்சி பண்ணோம், இவ்வளவு நிதி 150 கோடினாங்க, இல்ல 1 கோடி தான். அதெல்லாம் ராமகிருஷ்ணனோட ஒரு டிஸ்கஷன் பிரைவேட்டா போச்சு அப்படினாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல, அதெல்லாம் வச்சிருவா. நம்ம எழிலன் மறுக்கிறாரு. அதெல்லாம் அது நீங்க மாஃபா மாண்டியா எழிலன் சொல்றதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இந்த விஷயங்கள்ல யார் நிதி இல்ல சார், இல்ல இப்ப கீழடி பொறுத்த வரைக்கும் இங்க இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல, இதுக்கு மேல ஆய்வு பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அகழ்வாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தனித்தனி அதுக்காக வழக்குகள் போடப்பட்டது. அதிமுக சார்பாக என்ன வழக்கு போடப்பட்டது? அப்படி அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, என்ன போராடுனீங்க கீழடிக்காக அப்படின்றது? அது நீங்க வந்து இந்த கீழடிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணா, தமிழ்நாட்டுல தொல்லியத்துறைக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணான்னா அது ஸ்டாலின் அரசுடைய தனித்துவமான சாதனை. அவங்க தான் வரலாற்றிலே இல்லாத வரைக்கும் தொல்லியல் ஆய்வுக்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னாடி இந்த கலைஞர் அரசு கூட செய்யல. ஸோ அதனால யார் நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்திருக்காங்கிற ஒரு டிபேட் வரும்போது அதில் அர்த்தமே இல்லை. இது ஸ்டாலினோட தனித்துவமான சாதனை, நீங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு அந்த புள்ளியே வரக்கூடாது. முதல்ல இந்த கீழடி விஷயத்துல அவர் நிதானமாக செயல்பட்டிருக்கார் எடப்பாடி அவர்கள் தான். நீங்க இந்த விஷயத்துல நீங்க அமர்நாத் என்பவர் மத்திய தொழில்துறையோட பிரதிநிதி, அவர் வந்த பிறகுதான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை ஒரு லைம் லைட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி நடக்கலையா? கீழடிங்கிற ஒரு விஷயம் இருந்து தெரியும். நான் வந்து மதுரையை சேர்ந்த பல தொல்லியறிஞர்கள் பேசிட்டு இருக்கும்போது 80கள் அவங்களாம் அந்த இடத்துல போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அது இந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது யாரும் முன்வரவில்லை. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தராதவர்கள் நீங்கள் சிலுவையில் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சு எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா ஆரம்பிச்சு எல்லாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த கட்டத்தில் வந்திருக்கோம். இப்போ என்ன கன்சர்ன்னா நீங்கள் ஸ்பீடப் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு கன்சர்ன். அது ஸ்பீடப் ஆகாது, நிதானமாக தான் செய்ய வேண்டிய பணி ஆக்சுவலாக. இது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக. இன்னும் நம்ம நிதானமாக கையில், இது வரலாற்று அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக. அமர்நாத்திட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்கன்னா அது அவர் பதில் சொல்லணும். கீழடிக்கு நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆங்கில மொழி எது வரும்? ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள் வெக்கப்படணும். இந்தியாவில் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மதம், அதுதான் நம்மளுடைய விழுமியங்கள் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. ஆங்கிலம் ஏழை மக்களுக்கும் இப்போ தலித் சமுதாய மக்களுக்கும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. அதை விரும்புறது இல்ல மத்திய அரசும், அவர்கள் பாஜக விரும்புறது இல்ல அப்படின்றது இங்கே திமுக அரசு, காங்கிரஸ் அவங்க எல்லாம் வைக்கக்கூடிய வாதமா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரா, இல்ல அதை தொட விரும்பலையா? அவர் முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி தான் அமித்ஷா அவர்கள் பேசினார். அதுதான் உண்மை. அமித்ஷா அவர்கள் புத்தக வெளியீடுல பேசுறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஆங்கிலம் பேசுவது கல்வி அப்படின்ற அடிப்படையில இப்ப ஹிந்தி நான் கேக்குறேன். ஹிந்தி ஹார்ட்லாண்ட் யூபில திரு யோகி ஆதித்யநாத்தே கிட்டத்தட்ட 15,000 ஸ்கூல், நான் சொல்றது 2021-22 அந்த பீரியட்லயே 15,000 ஸ்கூலுக்கு மேல இங்கிலீஷ் மீடியம் ஆக்குறாரு. அவங்க அங்க பேசுறது முழுக்க ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல யோகியே அந்த நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்க செய்யறது ஒண்ணு, ஆனா வெளியில சொல்லும் போது இது போன்ற நீங்க பாஜக பத்தி தட் இஸ் ஹவ் இட் வில் பி, அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். பாஜக அப்படி செய்யறது ஒன்றும் பேசுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை ஏன் பேக்? இந்த விஷயத்த ரொம்ப சட்டலா ஹேண்டில் பண்றாரு எடப்பாடின்னு பாக்குறேன். நீங்க பாருங்க, அதோடைய தனிப்பட்ட கருத்து அப்படி சொல்லுவது நிறுத்தல. இந்திய தாய்மொழிக்கு அவர் ஆதரவாக பேசியிருப்பதை தான் அர்த்தப்படுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது அமித்ஷா முன்னிறுத்துவது நீங்க ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படுகிற பேசினார்ல, அவர் என்ன மொழியில பேசினாரு? இல்ல அவர் எந்த அவர் அமித்ஷா பேசினது ஹிந்தியை பத்தியே ஏதோ சொல்ல, அவர் பொதுவா இல்ல நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறதுக்கு வரேன். அவர் தாய்மொழியை இன்சிஸ்ட் பண்றாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வாராயின் அன்னைக்கு அமித்ஷாவே ஹிந்தில தானே பேசினாரு. அவருடைய தாய்மொழி என்ன? இல்ல அப்படி கிடையாது. தாய்மொழிங்கிற விஷயத்தை அமித்ஷா சொல்லவே இல்லையே. அது வந்து எடப்பாடியோட இன்டர்பிரேஷன். ஒரு விஷயம் வர, ஒரே நிமிஷம் கொடுங்க, விளக்கம் கொடுங்க. அமித்ஷா சொன்னது ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட என்னுடைய காலத்திலேயே இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் காலம் வரும் அப்படின்னு சொன்னாரு. இதற்கு நீங்க பதிலடியா தமிழ்நாட்டில் என்ன சொல்லிருக்கலாம்? இல்லைங்க, தமிழ்நாட்டில் நாங்க எங்க தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், உயர்கல்வியில நாங்க தமிழை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கொடுத்தது சரியான பதிலா இருக்கும். நாங்க ஏன் ட்விஸ்ட் ஆகுதுன்னா, ராகுல் காந்தி உள்ள வர, ராகுல் காந்தி வந்து அதை அப்படியே அரசியலாக மடைமாற்றம் செய்கிறார். இவர்கள் ஆங்கிலத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். அரசியல் இருக்குங்கிறது தான் பார்வை. இல்ல இல்ல, அதை நீங்க அரசியலா கடந்து, நீங்க அரசியலா அப்படியே உள்வாங்கி அது இது முழுக்க அரசியல். ஆனா அமித்ஷா பேசினது அரசியல் இருக்கலாம், ஆனா முழுக்கமான அரசியல் இல்ல. அது என்ன சொன்னதுன்னா, தாய்மொழி கல்வியை ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரு வாதம் ஆக்சுவலா. அதுக்கு நீங்க பதிலடி எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா, நாங்களும் தாய்மொழி கல்வியை நாங்களும் வந்து ப்ரொமோட் பண்றோம்ங்கிற மாதிரியான வாதத்தை நீங்க முன்னிருக்கணும். ஆனா ராகுல் காந்தி அதை அப்படியே மடைமாற்றி அவர்கள் ஆங்கிலத்துக்கு எதிராக இருக்கும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டுல வேற மாதிரி நான் என்ன கேக்குறேன்னா, இபிஎஸ் இப்படி ஒரு வாதத்தை வைக்க, இல்ல அமித்ஷாவுக்கு சப்போர்ட்டிவா சாதகமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க என்ன காரணம்?
இல்ல காரணம் என்னன்னா அமித்ஷாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நியாயம் இருக்கிறது. நியாயம் இருக்கிறதா அவர் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா தாய்மொழி கல்வி, நீங்க தாய்மொழி கல்வியும் ஆங்கிலத்தையும் வந்து எதிர்க்கு எதிராக நிறுத்தும் போது நீங்க யாரு இந்தியாவில் இருப்பவர்கள் யாரை எதை சப்போர்ட் பண்ணணும்? ஆப்வியஸா தாய்மொழி கல்வியும் இந்திய மொழி கல்வியும் தான் சப்போர்ட் பண்ணணும். அதைத்தான் எடப்பாடி செய்யறாரு, அதை தான் செய்ய வேண்டும். நீங்க யதார்த்தத்தை சொல்றீங்க, ஆங்கில வழி கல்வியில் படித்தால்தான் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதனால ஆங்கிலத்தை ப்ரமோட் செய்வோம்னா அது நிஜம்தாங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க அதுக்கு இதுவரைக்கும் நீங்க பேசிட்டு வந்த ஹிந்தி திணிப்பு, தமிழ் ஆதரவு எல்லா கோல் போஸ்டையும் உடைச்சு தள்ளிட்டு நீங்க ஆங்கிலத்தை ப்ரமோட் பண்ண சேர்த்து பதில் சொல்லிரலாம் திரு ராம்கி. இவ்வளவு தூரம் இந்திய மொழிகளின் மீது அக்கறை இருக்குதுல்ல, தமிழுக்கு நீங்க எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணீங்க, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணீங்க? 2345 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க, தமிழுக்கு சில 100 கோடி ரூபாயை ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், கடிதத்தை ஹிந்தியில எழுதுறாங்க, யாருக்கு? தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு ஹிந்தியில கடிதம் எழுதுறீங்க, தாய்மொழியில தமிழ் எழுதுங்க. அவங்க தமிழ்ல கூட கேட்கலங்க, ஆங்கிலத்துல கேட்கறாங்க. நீங்க ஆங்கிலத்துல எழுத வேண்டாம், தாய்மொழி வளர்த்துருங்க, தமிழ்ல எழுதுங்க. ஒரு ஆபீசரை வச்சு லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, இது என்னன்னா, பாஜக அமைச்சர்களுடைய முக்கியமான அமைச்சர்களுடைய அத்தனை பேருடைய பிள்ளைங்களும் வெளிநாட்டுல பல்கலைக்கழகங்கள் ஆங்கில வழியில படிச்சுட்டு இருக்காங்க. ஏழப்பால பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சு மேல போகணும்னு நினைச்சா உங்களுக்கு தாய்மொழி பற்றி இங்க தான் வருதா? இது ஹிந்தியை திணிக்கிற முயற்சி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மேலும் வைக்கப்பட்டது. எதற்காக நாங்க ஆங்கிலம் படிக்கிறோம், எதற்காக ஹிந்தி படிக்கிறோம்னா வேலை வாய்ப்புக்காக படிச்சாங்க. ஆனா தமிழ் மீது உள்ள பற்று அவங்க ஒன்றும் கைவிடல. தமிழ்நாட்டில் அதை நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்க. எத்தனையோ திமுக அரசியல்வாதி மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆங்கிலம் வேண்டாம்னு சொன்னதுனால தான் டிபேட். இல்ல ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்லல. நம்ம ஹிந்தி போக வேண்டாம். இந்த டிபேட்ல முக்கியமான விஷயமே அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் வேண்டாம், ஆங்கிலத்தை புறக்கணித்து விடுங்கள், ஆங்கிலம் இன்னும் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி ஒரு மறைமாற்றம் தான். ஆங்கிலம் பேசுவதால் உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க விடும். நீங்க ஆங்கிலத்தை விட இல்ல இது கரெக்டா இன்டர்பிரேஷன் தான். ஆங்கிலத்தை நான் அந்த ஸ்பீச் கேட்டேன், நான் 2 தடவை பார்த்து சொல்றேன். ஆங்கிலத்தில் பேசுவதை விட இந்திய மொழியில் பேசுவதில் ஒரு கௌரவமா நீங்க நினைக்கிற காலம் வரும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தை விட உங்களுடைய இந்திய மொழியில், அது எந்த மொழியா வேணா வந்துட்டு போட்டோம், அதில் பேசுவதை நீங்கள் கௌரவமான விஷயமா பாக்குறாங்க. அது பார்வை. நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தா வாங்கிக்கிறேன். திரு ஐயன், நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 3 விடயங்கள்ல இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன செய்தியை சொல்ல வரதா நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல், அவருடைய நிலைப்பாடு எல்லாமே பதவி சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, அவ்வளவுதான். கொள்கை சார்பா நீங்க வந்துட்டு அவரை பார்க்கவே முடியாது, எந்த இடத்துலையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அப்படி கிடையாது. தேர்தலுக்காக தான் கூட்டணி, கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் இல்லையா? அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். செல்வி ஜெயலலிதாவும் சரி, அமரர் எம்ஜிஆரும் சரி, அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் பல இடங்களில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்திருக்கிறாங்க. இப்போ செந்தில் சொல்றாரு, சிலந்தியா பூஜைக்கு இப்போ செங்கல் அனுப்புனது ஜெயலலிதா. ஆமாம், செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த போது ஒரு முறை அத்வானி சொன்னது என்னன்னா, நீங்களும் கிரியேட் அ ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்னாங்க. திமுகவுக்கு எதிராக அதிமுக கிரியேட் அ ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார் ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதாவால் ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி சிலாஞ்சியா பூஜைக்கெல்லாம் அனுப்புனாங்க, சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கூட கொடுத்தாங்க, இங்கே கட்டாது எங்கே கட்டுறது அப்படின்றதெல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க அதுக்கப்புறம் நடந்த விவாதங்கள், அவங்களுக்கு கிடைச்ச அந்த அடி எல்லாத்துக்கும் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, பல இடங்களில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் இருந்துட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை எதிர்த்து நின்னாங்க. இதே நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்லேயே வந்துட்டு புறக்கணிச்சுட்டு வெளில வந்தாங்க செல்வி ஜெயலலிதா. அந்த மாதிரிலாம் இருந்தது. எம்ஜிஆர் ரேஷன் அரிசி குறைக்கப்பட்டது அப்படின்றதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். செல்வி ஜெயலலிதா காவிரி நதிநீர் பிரச்சனையில் தண்ணீர் வரலை அப்படின்றதுக்காக அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. இப்படி ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த லேடியா, அந்த மோடியா, அந்த லேடியா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிற மாதிரிலாம் எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்க. எடப்பாடி ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. அந்த கட்சியில் அவர் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு லீடர், அது வேற. பாப்புலர் லீடர் கிடையாது. அவருடைய அரசியல் வந்துட்டு இந்த கூட்டணி தழுவியதாகவும் அதிகாரத்தை தழுவியதாகவும் இருந்ததால் தான் அவங்க சிஐஏவை எதிர்க்கல. ஸ்டேட் லிஸ்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த விவசாயத்தை ஒரு வர்த்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மற்ற இன்னொரு இடத்துலையும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற இடத்துல இருந்து தான் சட்டம் போடும்போதும் அதனால் ஒன்றும் பாதகம் இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போவே கேள்வி எடுக்கணும், செல்வி ஜெயலலிதா அதை செஞ்சுருப்பாங்களா, ஏற்றுட்டு இருந்திருப்பாங்களான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய புயல் அடிச்சது, கஜா புயல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாத ஒன்றும் இல்லை. பெரும் இழப்பு, அதுவும் குறிப்பாக காவிரி படுகையில் பெரும் இழப்பு. எல்லா தென்னை மரத்தினுடைய கொண்டையும் போயிடுச்சு.
அப்படி போகும்போது வெட்டி எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு அந்த மரத்தை வெட்டி தள்ளி அப்புறப்படுத்துறதுக்கு கூட 600 to 800 ரூபா தேவைப்பட்டு விவசாயிகள் சங்கடப்பட்ட நேரம். அவங்களுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் விவசாயம் பண்ணணும், வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 14,900 கோடி கேட்டது இந்திய ஒன்றிய அரசு கிட்ட எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்போ அதில் ஒன்றுமே வரல. ஆனால் அதை பற்றி வற்புறுத்தி கூட பேசலை. சட்டப்பேரவையிலையோ இல்லை வெளியிலையோ வற்புறுத்தி கூட பேசலை. நம்ம பேசணும், இங்கே இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் கொடுக்கலையே அப்படிலாம் சொல்லிட்டு பேசணுமே தவிர அவர் பேசவே இல்லை. அதில் தமிழ்நாட்டு நலன், அந்த விவசாயிகள் நலன் எதுவுமே இல்லை, கிடையவே கிடையாது. இல்ல அந்த காலகட்டத்துல அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா, மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால்தான் ஒரு சில நிதி பங்கீடாகட்டும், சாதகமான அம்சங்கள், ஒரு சில திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், மாநில அரசுக்கு வரும் அப்படின்றது எது வந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அது ஒரு புறம் இருக்கு. இல்லன்னா இன்னைக்கு தலைப்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதனாலதான் வரேன். எடப்பாடி தான் மையன்றதுனால அந்த சிக்கல்களை நான் எடுத்து வைக்கிறேன். காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இதுபடி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அப்படின்னு இருந்ததை ஆணையம்னு மாற்றும் போது கடும் எதிர்ப்பு அதிமுக சார்பிலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை, அப்படி சைலண்டாக விட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, காவிரி நதிநீர் ஆணையம்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு உத்தரவு போட்டுட்டு ஒரு முறை கூட ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட அந்த அட்டவணைப்படி நம்மளுக்கு திறந்து விடப்படலை. மழை பெஞ்சாதான் தண்ணி. அதான் இன்ன வரைக்கும். இது செல்வி ஜெயலலிதா மட்டும். நான் அப்போ அந்த விவாதங்களே நான் சொன்னேன், செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு நினைவற்று கிடக்குறாங்க, இருந்தாங்கன்னா நிலைமையே வேற அப்படின்னு கலைஞர் எதிர்த்து அறிக்கை விட்டார். புரியுது, நான் அவங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரங்கள்ல கீழடி ஆகட்டும், ஆங்கிலம் பேசணும், உள்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அவருக்கு என்ன கட்டாயமா அது? ஆமா, அவரை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் பாஜக அதிமுகவை சேர்த்துக்கிச்சு அப்படின்ட்டு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ் கம்ஃபர்டபுள் வித் பாஜக. ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அப்படின்னு இல்ல, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அது வேணா ஒரு பார்ட்டா கூட இருக்கலாம். ஆனா ஒரு விட என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் ரெண்டு தான் முக்கியம். அரசியல் அப்படின்றது ஆட்சியும் அதிகாரம் தான், அது தவிர வேற எதுவும் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் திரு ஐயநாதன். இப்போ திமுக எதிர் அதிமுக அப்படின்றதுதான் இவ்வளவு நாளா அந்த கேம் தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த இரண்டு திராவிட கட்சிகள்ல எது பெட்டர், திமுக விட அதிமுக பெட்டரா அப்படின்ற அந்த போட்டி இருக்கலாம் அதிமுகவுக்கு. ஆனா இப்போ கொள்கை ரீதியாகவே கிட்டத்தட்ட பாஜக, இப்போ நயினார் அவர்கள் பேசுறது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுறது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே லைன்ல இருக்கு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நமக்கு கொஞ்சம் பலவீனம் ஆயிடும், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும். தமிழக அரசு போட்ட வழக்கு, தமிழக அரசு விடுத்த கோரிக்கைகள், தமிழக அரசு வெற்றி பெற்ற பல்வேறுபட்ட விவகாரங்கள் இருந்தது இல்லைங்களா? இதே இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அரசு இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. நான் எழுதி தரேன், இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். அவரும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் சரி, அதிமுக இன்னைக்கு இருக்கிறவங்க, அதிமுக கட்சியை சொல்லலை, அவங்களுடைய தலைமையை சொல்றேன், எழுதி தரேன், இவங்க மாற மாட்டாங்க. நடுவுல அதிமுக பாஜக பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, கூட்டணியில இருந்து இல்ல, அது மட்டும்தான் எக்ஸெப்ஷன், மத்தபடி இணக்கமா தான் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த கூட்டணி இது பண்ண போதும் சரி, நாங்கெல்லாம் சொன்னோம் கட்டாயம் இவங்க ஒன்னா தான் போவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு பெரிய விஷயங்க, நம்ம அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு, அந்த கட்சியை விட்டு எவ்வளோ பேர் நீக்கினாங்களே அவங்களெல்லாம் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அமித்ஷாவே வற்புறுத்தினா கூட அதை அவர் சேர்த்துக்கல. அவர் கட்சிக்கான ப்ராஸ்பெக்ட் அவர் எங்கே பார்க்குறாருன்னா, கூட்டணி அமைவதில் தான் பார்க்குறாரு ஒழிய கட்சியை பலப்படுத்துறதுல அவர் பார்க்கவே இல்லை. விளைவு 33லேருந்து 21க்கு வந்துருச்சு வாக்கு சதவிகிதம். அதனால் இப்போ இந்த கீழடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பற்றி எதுவும் பேச மாட்டார், அவர் பேசவே மாட்டார். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கும் அப்படின்னு நினைச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நினைச்சு மாட்டேங்க கூடாது. அவருடைய அரசியலை நீங்க நல்லா ஆழ்ந்து பாருங்க, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. மேம்போக்கா பேசிட்டு போவார், அவரது ஒரு குற்றச்சாட்டு அரசியல். சரி நான் வரேன், நான் உங்க முதற்கட்ட கருத்தை அதை வாங்கிக்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ 3 பேர் பேசினதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அதுல உங்ககிட்ட கேட்க விரும்புற விஷயம், இப்போ இந்த விவகாரங்கள்ல எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நிலைப்பாடு அப்படின்றது, இனிமேல் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு இல்லை, அதுக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கு, அதனால இதுக்கப்புறமா அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்கு சாஃப்ட் இந்துத்துவா தான் ஆரம்பத்திலிருந்தே, அதனால அந்த வாக்குல நம்ம என்ன சேகரிக்க முடியுமோ அதை சேகரிப்போம், அதனால
கிட்டத்தட்ட பாஜகவினுடைய நிலைப்பாட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஆதரவு தெரிவிக்கிறது, பாஜக பக்கம் சாயிருது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு. அதுதான் ஐடியா வரக்கூடிய தேர்தலுக்கு எலக்டரலா தான் போகுது இது அப்படின்றது திரு செந்தில்வேல் அவர்களுடைய பார்வை. என்ன பதில் சொல்றீங்க? முதலிலேயே வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டி.கே. அமுல் கந்தசாமி அவருடைய மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். ஏன் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திமுகவை ஆதரிப்பவர்கள் ஒரு மாதிரி பிரித்தா பேசிட்டே இருப்பாங்க. அதாவது திமுக எதை செய்தாலும் நியாயப்படுத்துவாங்க. திமுக செய்வதெல்லாம் அரசியலாக இருந்தாலும் கூட அந்த அரசியல் சரிதான்பாங்க. அதிமுக என்றைக்குமே அந்த அரசியலை செய்வது விரும்பல. கடந்த காலங்களில் பல மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா, எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்தது. மீத்தன் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேலை மண்டலம் வச்சு எத்தனையோ திட்டங்களை அதிமுக கொண்டு வந்தது. ஆனால் மத ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கருத்தை பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் மக்களை அந்த உணர்ச்சி பெருமையிலேயே வைத்துக் கொண்டு அதை ஓட்டு வங்கியாக மாற்றுவது நோக்கமே திமுக இப்போ வாடிக்கையா உண்டு. அதுல மாற்றமே இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி ஆக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இருந்தால் திட்டிருக்கிறது. தன் தோல்விக்கு பிறகு வெற்றி பெற்று விட்டால் மமதியிலே பேசுவது, இது வாடிக்கை திமுகவில். ஆனா இந்த அரசியல் அதிமுக தேவையில்லை. எல்லா மதங்களையும் நேசிப்பது, எல்லா மத வழிபாட்டையும் ஒப்புக்கொள்வது, அவரவர் வழிபாட்டை அவரவர் ஏமாற்றாமல் உண்மையாக வெளிப்படையாக செய்வது, இதுதான் அதிமுகவுடைய பாங்கு. இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, இன்றைக்கு இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரும் சரி, அவங்க யாருமே விதிவிலக்கு இல்லை, வெளிப்படையா செய்யறாங்க. திருநி வைக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அது வந்து நான் இந்துன்னு சொல்லி வைக்கப்படுறதும் இல்லை, வெளிப்படுத்தாம இருப்பதும் இல்லை. ஆனால் குடும்பத்திலே மனைவி கோயிலுக்கு போவாங்க, இப்ப பக்தியா பண்ணுவாங்க, இப்ப பாலவசம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. கணவர் மறுப்பாரு, வெளியில மக்களுக்கு எல்லாம் போதிப்பாரு, மனைவிக்கு மட்டும் மாற்ற சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஏமாற்றுகிற போலித்தனமான பாங்கை அதிமுக செய்யாது. அதாவது எல்லாருக்குமானது தானே சார். அது அவங்களுடைய உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாட்டை ஆளும் போது அது வேற இல்ல. அதைத்தாங்க சொல்றாரு அதிமுக பொதுச் செயலாளர். வேற என்ன சொன்னாரு? அவரவர் விருப்பப்படி அவரவர் கடவுளை வணங்குவதும் வழிபாட்டு உரிமையை செயல்படுத்துவதும் விருப்பம். ஒரு அமைப்பு இந்துக்களுக்காக முருகன் மாநாடு நடத்துகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த அமைப்புடைய விருப்பம், நோக்கம். இப்போ அரசே ஏன் நடத்துச்சுங்க? அரசு முருகன் மாநாடு, அடுத்து ஐயப்பன் மாநாடு, அடுத்து சிவன் மாநாடு நடத்துவாங்களா? அறநிலையத்துறை நடத்தி. எதுக்கு அறநிலையத்துறை நோக்கம் என்னங்க? அறநிலையத்துறை வேலையாது, அறநிலையத்துறை வேலையில்லாது. தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க. அவசியமே கிடையாதுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. முருகன் என்பது ஒரு இதுல பாத்தீங்களா திமுக அரசு ஆண்ட காலத்துல திமுக அரசு அறநிலையத்துறை சார்பாக நடத்தினா அது வந்து சரியில்லை. இப்ப சங்க பரிவாரங்கள் நடத்தினா ஓகே. இங்க பாருங்க, இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது முருகன் மாநாடு என்பதை ஒரு அரசு நாளை அதிமுக அரசு நடத்தி என்ன சொல்லிருப்பீங்க? பாராட்டிருப்பீங்களா? தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை அறிவித்தது யார்? வந்து இங்க இல்ல ஒரு மதங்களை சீண்டி, ஒரு மதத்தை சீண்டி, ஒரு வேளையில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது இந்துக்களை வஞ்சிப்பது, இந்துக்களை கேவலப்படுத்துவது. இந்த மாதிரி இஸ்லாமியை வைத்துக் கொண்டு இப்போ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியரோ கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள். ஆனால் திமுக கடவுள் என்று மறுக்கிற கட்சி. அவர்களுக்கு முஸ்லீம் மத்தியில கிறிஸ்தவ மத்தியில பேச வேண்டிய அவசியம் என்ன? ஓட்டு வங்கி. அப்போ இந்துக்கள் வாக்கு தேவையில்லை, கிறிஸ்தவர் வாக்கு முழுமையாக எங்களுக்கு இருக்கிறது நம்பிக்கையா? அப்படி அல்ல. நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்து அதிமுக ஏன் சார் வெளியில வந்தது? சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வரதில்லை பாஜகவோட சேர்ந்ததுனால அப்படின்றதானே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடா இருக்கு. முன்னாடி நீங்க என்ன பேச விடுங்க மேடம், என்ன பேச விடுங்க. எனக்கு இதுக்கு அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிருங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா வந்தீங்கன்னா இல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் பாக்குறதுக்கு. தாவி போனீங்கன்னா நான் முடிக்க முடியாது. நான் கேட்டுறேன், நீங்க நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நான் கேட்டுறேன் சார். சிறுபான்மையினர் வாக்குகள் இதுக்கு மேல கிடைக்காது, அதனால அந்த பக்கம் நம்மளால சாய முடியாது, பேச முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்கு இந்துத்துவ வாக்குல நம்ம பிளே பண்ணுவோம். அதுதான் 2026க்கு நமக்கு சாதகமா இருக்க போறது அப்படின்றதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அந்த நிலைப்பாடினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்படின்னு யார் சொன்னா சார்? அரசியல் நோக்கர்களுடைய பார்வை சொல்லுங்க. அது அரசியல் நோக்க சொல்லுவாங்க, திமுக ஆதரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக சொல்லுச்சுங்களா? அதிமுக எங்களுக்கு வந்து இப்படி வாக்கு தான் வேணும். இந்த மாதிரி என்றைக்காவது அதிமுக சாதி ரீதியாக மத ரீதியாக மாற்றி பிரித்து பேசி இருக்கிறதா? அப்ப யார் நீங்க சொல்றவங்க யாருன்னா திமுக ஆதரிப்பவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அதிமுக சரியாக போகிறது, அதிமுக எல்லாம் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
அவரை சொல்ல என்ன, சிறுபான்மை மக்களை வாக்கில் பெறுவதற்காக தாகாசி பேசுவாங்க, இந்துக்கள் துவேஷம் பண்ணி பேசுவாங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நேரத்தில் எதையெல்லாம் தவறா சொல்லணுமோ பொய்யா சொல்லணுமோ பொய்களை பேசுவதிலேயே திறமைசாலி அவங்க பேச செய்வாங்க. இப்ப நீங்க கடவுளை பற்றி திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதியும் சரி, முன்னாடி திரு கருணாநிதி சரி என்ன பேசினாங்க? இஸ்லாமிய கடவுள் பேசினாங்களா, கிறிஸ்தவ கடவுள் பேசினாங்களா? அப்போ எந்த ஓட்டு வங்கி முழுமையா வருமோ அல்லது எந்த மக்களுக்கு தன் வாக்கு இப்படி சொன்னால் வாக்குகள் கிடைக்குமோ அதை பேசுற அரசியல். யார் தெரியாது, தமிழை சொல்லுவாங்க, தமிழை வைத்து பிழைப்பு நடத்துவாங்க, தமிழை வைத்து ஏமாற்றுவாங்க. அதிமுக இதை செய்யாது, இப்படி செய்யக்கூடாதுங்க. ஒரு மொழியை, ஒரு இனத்தை, ஒரு சாதியை, ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பாதம் செய்வதை அதிமுக ஒருபோதும் செய்யாது. அண்டை மாநிலம் கர்நாடகா உங்க இப்படி கேக்குறேன், கீழடி இன்னும் மத்திய அரசு அங்கீகாரம் கொடுக்கல. தொடர்ந்து பல்வேறு தளங்களையும் எதிர்ப்பு குரல் எழும்புது. அமெரிக்கா வரைக்கும் அனுப்பிச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் பத்தலையா? இதுக்கு மேல என்ன சயின்டிபிக்கா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதிமுகல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட எழுப்பாதீங்க. அதிமுக ஆதரிச்சுங்களா? ஓ, மரியாதைக்குரிய பாப்பை பாண்டியராஜன் சரிங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி எடப்பாடியும் சரி என்ன சொன்னாங்க பேட்டியில? யாருடைய ஆட்சியில அந்த கீழடிக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டது? அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வாங்கல, கீழடிக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல இல்லையா மத்திய அரசு? எல்லாரும் கொதிச்சு எழுறாங்க. அதிமுக ஒரு அறிக்கை கூட வெளியிடல. ஒரு விஷயம் முடிஞ்சுங்க, அதாவது தமிழ்நாட்டில் எண்ணற்ற மக்கள் பிரச்சனை இருக்குது. மக்கள் விரோத செயல்களை திமுக செய்கிறது. 80 வயது கிழமையிலிருந்து 8 வயது குமரி வரை பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் சொல்லுகிற போது அதை மறைப்பதற்காக கீழடி எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சியை குறித்து தவறான ஒரு சித்தரிப்பு, ஒரு கார்ட்டூன் போட்டு தன்னுடைய மூதாதையர் எப்படி இருந்தாங்களோ தன்னுடைய வழக்கத்தின்படி கருணாநிதியுடைய மூளையின்படி அவங்க செயல்பட்டு கேவலப்படுத்தாங்களே, நியாயம் இல்லாத முறையில் இந்த மாதிரி செய்யலாமா? தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை மறக்க வேண்டும், ஏதாவது பிரச்சனையை உருவாக்க வேண்டும் தான் நோக்கம். அவங்க ஒரு டீவியேஷன் பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க. திமுக பேசுற பிரச்சனை நிறைய இருக்கு, ஆனா அவங்க ஒரு டீவியேஷன் பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க. கீழடி என்பது தமிழர்களுடைய பிரச்சனையே இல்லை என்ற இடத்துக்கு அதிமுக வந்திருக்குது. அது இன்னும் பெரிய அதிர்ச்சி இல்லையா? அப்ப கீழடி தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? அதை பத்தி பேச வேண்டாமா? நம்முடைய வரலாற்று பிரச்சனை இல்லையா? நம்முடைய தொன்மை மறைக்கப்படுவதில் பிரச்சனை இல்லையா? அது கண்ணில் ரத்த கண்ணீர் வர வேண்டாமா? விட்டுருங்க. சரி, சகோதரர் பேசிக்கிட்ட பொழுது வழக்கம் போல சொன்னார், என்னுடைய இனிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் ஹிந்து விரோதி அப்படி இப்படிலாம் சொன்னார். எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. ஓடாத திருவாரூர் தேரை எம்ஜிஆர் ஓட வைக்கவில்லை, முத்தமிழன் டாக்டர் கலைஞர் தான் ஓட வைத்தார். அதனால ஒருவேளை ஹிந்து விரோதின்னு சொல்கிறாரான்னு தெரியல. கிராம கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியத்தை அமைத்து தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அதனால ஹிந்து விரோதின்னு சொல்றாரான்னு தெரியல. 1491 நாட்களில் 3000 கோயில்களுக்கு இந்த அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு திருக்குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறது. அதனால ஹிந்து விரோதம்னு சொல்றாரான்னு தெரியல. எந்த அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாரை ஹிந்துக்களின் காவலர்னு சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை ஆடு கோழி பள்ளியிட தடைச்சட்டம் போடுறதுனால ஹிந்துக்களின் பாதுகாவலரா, மதமாற்ற தடைச்சட்டம் போடுறதுனால ஹிந்துக்களின் பாதுகாவலரா, திருக்குறங்குடியில சிவன் கோயிலை இடிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார், அதனால ஹிந்துக்களின் பாதுகாவலரா, எதை வச்சுட்டு அவங்கள ஹிந்துக்களின் பாதுகாவலர் இவங்களை ஹிந்துக்களின் விரோதின்னு சொல்றாங்கன்னு தெரியல. இந்த இதெல்லாம் அறத பழசான வாதங்கள், மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். அது இருக்கட்டும். டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் நான் வந்து 3 உங்க அனுமதி ஒரே வார்த்தை அனுமதி பேசிடுறேன். நான் மத்திய அமைச்சா இருக்கிற போது 3 கோயில்களை இடித்தேன்னு சொல்லி டிஆர் பேசினாரு. அது எந்த தர்மம் சார்? நான் சொல்றேன் இல்ல நம்ம பேசுவோம். ஒரு இடைவேளைக்கான ஒரு அதுக்கு பதில் நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, உங்களோட குற்றச்சாட்டு என்ன அது கேளுங்க. நம்ம சுருக்கமா போயிட்டு அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போறேன். இல்ல என்னுடைய நண்பர் செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வந்து கோயில் அடிச்சா சொன்னாங்க. இதே டிஆர் பால் அவர்கள் வந்து நான் சிவன் கோவில, லட்சுமி கோவில, பார்வதி கோவில நான் தான் இடிச்சேன் அப்படின்னு பெருமையா பேசினாரு. பொதுக்கூட்டத்துல தேர்தல் நிகழ்ச்சியில வந்து பேசுங்க மாதிரி. நன்றி. அதுக்கு நீங்க வந்து அதுக்கு ஒரு மேடை, இதுக்கு ஒரு மேடை வச்சுக்கிறீங்க. திமுக வாடிய வச்சு மணியண்ணா சார் இடையில முன்னாடியே அர்த்தம் குறிக்கிட்டே சொல்லுங்க. டிஆர் பாலு பேசி அந்த முழு பேச்சையும் பார்க்காம ஒட்டி வெட்டி இவங்க பரப்புனாங்க. ஒன்று அவர் சொன்னது, அவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கத்திற்காக நாட் ஒன்லி கோயில்கள், கல்யாண மண்டபம், ஸ்கூலு, வீடு, பள்ளிவாசல் எல்லாமே தான் அகற்றப்பட்டுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா தீவிர ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் மிக முக்கிய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமசுப்ரமணியன் நேற்று ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர் அசோக் சிங்கால் சொன்னார், நவீன அவுரங்கசீப்னு. யாரை சொன்னாராம்?
மோடியை சொன்னாராம். ஏன்னா குஜராத்தில் மட்டும் மோடி இடித்த கோயில்கள் 700. கோயிலில் இடிக்கிறதுங்கிறது நீங்க விரிவாக்கத்திற்காக ஒரு கோயிலை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அல்ல. நான் ஜெயலலிதா அம்மையார் இடித்தார் என்று சொன்ன கோவில் ரோட்டில் இருந்த கோயில் இல்ல, அது கோவில் பன்னெடுங்காலமாக பாடல் பெற்ற ஸ்தலம், பல நூறு ஆண்டுகால பழமையான கோவில். அதுக்குள்ள அது ஒரு அழகிய நம்பி கோயில், பெருமாள் கோயில், அதுக்குள்ள ஒரு சிவன் சன்னதி இருக்கு. அந்த சிவன் சன்னதியை இடித்தார். ஏன் இடித்தாருங்கிற ஒரே ஒரு லைன் சொல்றேன். ஏன் இடித்தாருங்கிறத நான் சொல்லல. ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு வைணவர் வழக்கு போடுறாரு. யார் மீது வழக்கு போட்டார் தெரியுமா? காஞ்சி ஜெயேந்திரர் மீது வழக்கு போட்டார். எதுக்காக? அவங்கெல்லாம் சொல்லி காஞ்சி ஜெயேந்திரர், அப்புறம் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அப்புறம் ஒரு கேரளாவை சேர்ந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆஸ்தான ஜோதிடர், இந்த 3 பேருடைய பேச்சை கேட்டு சிவன் சன்னதி அங்க இருந்தா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆகாதுன்னு இவங்க சொன்னாங்க, அதனால இடிச்சாங்கன்னு கேஸ் போட்டாங்க. இப்படியான பெர்சனலா ஜோதிடர் சொன்னாரு, சாமியார் சொன்னாருன்னு விட்டுருங்க. அதை விட்டு நான் கேள்வியோட வந்துடுறேன் செந்தில். நீங்க சொல்ற பதில சேர்த்து பதிவு பண்ணிருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிருந்தீங்க. பலன் கொடுக்குமா? நீங்க சொன்னீங்க ஹிந்துத்துவா, சாஃப்ட் ஹிந்துத்துவா, அந்த வாக்குகளை குறி வைக்கிறாரு, டோட்டலி இது எலக்டோரல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பலன் கொடுக்குமா இந்த தேர்தல்ல? பலன் கொடுக்கலைங்கிறதா கடந்த கால உதாரணங்கள். கடந்த காலத்துல 2004 ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய லீடர் இருந்த காலகட்டத்திலேயே அவங்க பாஜகவோடு இருந்தபோது அது பலன் கொடுக்கல. கலைஞர் மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு 2001 சட்டமன்ற தேர்தலில் பலன் கொடுக்கல. சம்டைம்ஸ் காங்கிரஸே சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஆட்சி காலத்துல அவங்களே சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பலன் கொடுக்காது? காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அதனால தான் மாற்ற தொடங்கி இருக்குது. நீங்க மொழி குறித்து கேட்கிற போது முக்கியமான கேள்வி. இப்ப மொழியில எடுத்துக்கிறாரு நீங்கல்ல, இப்ப அவர் ஆங்கிலம், ரெண்டு விஷயங்க. அமித்ஷா ஹிந்தியை ப்ரமோட் பண்றாரு, வெளிப்படையா சொல்றாரு என்னுடைய அலுவலக குறிப்புகள் அனைத்தும் எதெல்லாம் இருக்கணும், ஹிந்தியில் தான் இருக்க வேண்டும். நானே போராட வேண்டியிருந்தது, அதை மாற்றுவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குனாரு. அமித்ஷாவுடைய அனைத்து உள்துறை அமைச்சர்களுடைய அலுவலக குறிப்புகளும் எதில் வந்துருச்சு? முழுக்க ஹிந்தியில மாறிடுச்சு. ரைட்டா? ஹிந்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வெளிப்படையா பேசுறாரு. இந்திய மொழிகளில் ப்ரமோட் பண்ணணும்னா நீங்க உத்தரப்பிரதேச தமிழ் படிக்கணும் ஒருத்தன் ஆசைப்படுறான், நீங்க படிக்க வச்சிருவீங்களா? நீங்க இந்திய மொழிகளை ப்ரமோட் பண்றதா உங்களுடைய நோக்கம்? அது அல்ல. கீழடியை பற்றி, ஆங்கிலத்தை பற்றி பேசிக்கிற பொழுது நான் எதிர்க்கட்சி தலைவரை குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. தயவுசெய்து சரியா கன்வே பண்ணிடுறேன், சரியா புரிஞ்சுங்க. நான் குறை மதிப்பீடுக்காக சொல்ல. அவரே ஒரு வாதம் சொன்னார். நீங்க சனாதனம் உள்ளிட்டவற்றை பற்றி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவர் ஒரு கருத்து சொன்னார், இதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கோனுங்க, இதிகாச புராணங்கள்லாம் படிச்சிருக்கோனுங்க, நமக்கு அவ்வளவு தெரிலங்க, ஆள விட்டுருங்கன்னாரு. அவர் சொன்ன பதில். நான் அவரை திருப்பி குறை மதிப்பீடு செய்வதற்காக இதை சொல்லலை. இப்போ கீழடி அகலாய்வில் நீங்கள் என்ன அகலாய்வினுடைய ஆய்வு முடிவுகளை படிச்சுட்டு நீங்கள் பாஜக நிலைப்பாடுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க? கீழடி என்ன என்ன நடந்திருக்கு, அது எத்தனை நூற்றாண்டில் உள்ளதுன்னா தெரியுமா? அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்போ எவ்வளவு மனசு வெதும்புது. நீங்க இங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் இழைக்கப்படுகிறது, துரோகம் இழைக்கப்படுகிறது, அதை பத்தி நீங்க கேட்க மறுக்கிறீங்க. கேட்க மறுத்துட்டு நீங்க வேற ஒரு பாலிடிக்ஸ் கேள்வி பொங்கலூர் மணியன் அதற்கான பதில் இல்ல. செந்தில் சார் சொல்றது நியாயம் இருக்குங்க. எடப்பாடியார் அதிகம் படிக்கல. ஸ்டாலின் சொல்லல சார், தயவு செய்து அந்த இடத்துல சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை இல்ல நீங்க சொன்ன சொல்றேன். எடப்பாடியே தெரியாது சார். எடப்பாடியாருக்கு எதுவுமே தெரியாது. சாதாரண விவசாய குடும்பம் பிறந்தவர். எதுவுமே தெரியாத மாதிரி காமராஜ் மாதிரி அவர் இருந்தா ஒன்னும் படிப்பு இல்லாதவர் தான். ஆனா மெத்த படித்து மேதாவி ஐயா ஸ்டாலின் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால கீழடி இருந்து எல்லாமே தெரிஞ்சு, அதனால அவரை பாராட்டுறோம், அவரை போற்றி வணங்குறோம். மணிகண்டன் சார் ஒரு வார்த்தை, வித் யுவர் பெர்மிஷன் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, வித் யுவர் பெர்மிஷன் ஒரு வார்த்தை. இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கல்வி தொகுதி பற்றி நான் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. அவருடைய அரசியல் அனுபவம் பெரியது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் தான் சொல்லிய போதே சொன்னா சரியா புரிஞ்சுக்கன்னு. அதுல எனக்கு அவரை குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. அவர் ஒரு எதிர்க்கட்சி. ஆனா தயவு செய்து பெருந்தலைவர் காமராஜரோடு யாரையுமே ஒப்பிட வேண்டாம். நான் நாட்டுல எடப்பாடியார் யாரையுமே ஒப்பிடாதீங்க. நீங்க போற போக்குல படிக்காததுனாலே பெருந்தலைவர் காமராஜரோட நீங்க எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் படிக்காத எல்லாரும் காமராஜர். நான் சொல்றது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜரும் இப்படிதான் பேசுனீங்க. அவர் கண்டபடி எடப்பாடியார் மாதிரி திட்டினீங்க. அவர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. அத்தனை வாதி கருணாநிதி அவர் பேசினாரு. கேள்வி கேட்டேன், அதோட சேர்த்து நீங்க பதிவு பண்ணிருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, பாஜகவுக்கு அலைநாகர் இந்த நிலைப்பாடு, இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லயும் அதிமுக பாஜகவுக்கு அது உதவல, வரப்போற எலெக்ஷன்லயும் உதவாது, இது எலக்டோரலா தான் போகுது, ஆனா தேர்தலில் அவருக்கு அது பயன் தராது அப்படின்றாரு செந்தில். உங்களுடைய பதில்? தேர்தலை மனதில் கொண்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுவது அல்ல. அதிமுக அப்படி பேசியதும் இல்லை. அதாவது வேண்டுமென்று ஒன்றும் இல்லை சார், ஹிந்தி ஆதிக்கம் அல்லது எமர்ஜென்சி மிஸ்ஸா எதுவாக இருந்தாலும் காங்கிரஸை எப்படி காலங்காலத்தில் பேசினாங்க? யார் அதெல்லாம் கொண்டு வந்தா? இப்ப இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக யார் இதுல போறான்னா இப்ப ஒன்றா எப்படி இணைஞ்சீங்க? இப்ப இந்திய நிலைப்பாட்டில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? தெரியாது போறான்னு சொன்னா ராஜியா ஒத்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஹிந்தி தெரியாது போறான்னு. ராகுல் காந்தி சார் செந்தில் சார், இது அரசியல். ஒரு நிமிஷம் சார், இது அரசியல் சார். காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, மீட்டெடுக்க ஏமாத்துறாங்க. அதுதான் அரசியல். யாரும் தெரியாது.
அப்ப அன்னைக்கே உறுதியா இருந்தீங்க. இப்போ கடைசி காலத்து வரைக்கும் உறுதியா காங்கிரஸ் இருந்தது, இன்னைக்கே மாறிச்சு. காங்கிரஸ் நீ வரவே வராங்க ஓரத்துல வழியெல்லாம் பேசுறாங்க. அதிமுக அப்படி அல்ல. மொழி முதலே சொன்ன மொழியை வைத்தோ, இனம் திராவிட இனத்தை வைத்தோ, அல்லது வேற எந்த கடவுளை வைத்துக் கொண்டோ அரசியல் செய்வது அதிமுக நோக்கம் அல்ல. நீங்க கீழே சொன்னீங்க அகழ்வாராய்ச்சியை அதிமுக செய்தது, ஆனால் அரசியல் ஆராய்ச்சியை திமுக செய்கிறது. இந்த நிலைப்பாட்டில் அதிமுக மத்திய அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரே வரிதான். ஒரு வரிதான் மற்றவர்களுக்கு நேரம் கொடுத்தாங்க. ஒரு வரிதான். ஒரு வரிதான். நெறியாளர் கேட்ட கேள்வி ஒரு வரிதான். நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பொங்கலூர் மணிகண்டன் பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் இந்த தவறுகளை எல்லாம் செய்தது, அதனால காணாம போயிடுச்சுட்டாரு. அதுதான் சொல்றேன். அந்த தவறுகள் எல்லாம் இப்ப பாஜக செய்து காணாம போயிடும். கீழடியை பொறுத்த வரைக்கும் 2 கட்ட அகழ்வாய்விற்கு அப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணா மாற்றப்பட்டது. அதுக்குள்ளே 5000 ஃபாசிலைஸ்டு ரிமைன்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை பத்தி ரிப்போர்ட் அதுக்குள்ளே ரெடி பண்ணணும். ஒரு ரிப்போர்ட் அதுக்குள்ள அவர் மாத்துறாங்க. அவருடைய தொன்மையை பற்றி கேள்விப்பட்டவனே மாத்திட்டு ராமன் அப்படின்ற ஒரு ஆளை ஏஎஸ்சி அனுப்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல கீழடியில அகழ்வாய்வு ஒன்றும் இல்ல, க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாரு. எதிர்த்தாங்களா இவங்க? எல்லாரும் போராடணும். நாங்கள்லாம் மதுரையில் நின்று தமிழர் தேசிய முன்னணி சார்பாக போராடி கடுமையாக கேட்டபோது அப்போ இந்திய ஒன்றிய அரசை பார்த்து நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, தமிழனுடைய தொன்மை வெளிப்படுவதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அப்படின்னம்னா தமிழனுடைய பெருமை எது உங்களுடைய பெருமை தானே. அதுக்கப்புறம் 7 கட்டமா வந்துட்டு அது நடக்குது. 7 கட்டத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் கொந்தகை இதெல்லாம் சேர்க்கப்படுது. இதெல்லாம் சேர்க்கப்பட்டு அதன் பிறகு அகழ்வாய்வெல்லாம் நடத்தி அதன் பிறகு அனுப்பப்பட்ட அந்த எச்ச சொச்சங்கள், அதுக்கப்புறம் கார்பன் டேட்டிங் அனுப்பப்பட்டு உறுதி செய்யப்பட்டு வரும்பொழுது ஏஎஸ்ஐனுடைய தலைவர் சொல்றது என்னன்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு சொல்ல வர 2800 வருஷம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க ஒரு 2300 சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். இது நாட் பார்கெனிங் மேட்டர். இல்ல புரியுது. இப்ப கார்பன் டேட்டிங் நம்ம போகாம நான் கேக்குறேன். நான் அடுத்த சுற்றுக்கு 2 பேரும் டைம் கொடுக்கணும். இல்ல டைம் கொடுக்கறத பத்தி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழ்நாடு வந்துட்டு இழப்புக்கு ஆளாகுது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எதிர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இபிஎஸ் அந்த நிலைப்பாடு பலன் தருமா? இந்த எலெக்ஷன்ல அவருக்கு பலன் தருமா? எலக்டரல் பாலிடிக்ஸ் தான் சொல்றாரு. அவர் நம்புறது பிஜேபி, அவர் நம்புறது அமித்ஷாவை, அவர் நம்புறது அவங்க பண்ணக்கூடிய பலனாவது இருக்குமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, அவர் பார்க்கலாம். அது தமிழ்நாடா அவரான்றது பாத்துக்கலாம். 2வது விஷயம் என்ன, நாம இவிஎம் எல்லாம் இருக்குது. அப்புறம் நான் குறிப்பா ஒரு விடயத்தை நான் சொல்ல வரேன். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்க போறாங்க. இங்க இந்துக்கள் அப்படிலாம் பேசுனாங்க. தமிழர்கள் தான், தமிழர்களுடைய வழிபாடு தான். தமிழருடைய வழிபாட்டை வந்துட்டு இந்து வழிபாடுன்னு சொல்லி இந்துக்கள்னு சொல்லி சொல்றதுக்காக பாஜக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி தான் இங்க நடக்கக்கூடிய அனைத்தும் நாளை நடக்கக்கூடிய அந்த மாநாடும். எனவே அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்ம இவங்களை சும்மா வாழ்த்திடக்கூடாது. இவங்களுடைய நோக்கம் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீக நோக்கமா இருந்ததுன்னா அந்த ஆன்மீகம் படி என்னது? அது கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசுவாரா? நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, இப்போ இபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன, செய்தி என்ன, பலன், அதெல்லாம் தாண்டி அவருக்கு அந்த கட்டாயம் இருக்கா? ஒரு பயம் இருக்கு. அமித்ஷா தான் கையில வச்சிருக்காரு, அதனால வழக்குகள் அதெல்லாம் இருக்கு, கூட்டணியில் இருக்காங்க, ஒரு வழி இல்லை, இப்படிதான் பேசி ஆகணும் அப்படின்றது ஒரு பார்வை. இல்ல எந்த கட்டாயமும் இல்ல. குறிப்பா தமிழ், ஆங்கிலம், கீழடி இதனுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் பாஜக போலவோ திமுக போலவோ அதை அரசியலாக்குவதை விரும்பவில்லை. அதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்கா. அவருடைய பதில் வெளிப்படுது. முருகன் வழிபாடு, அந்த முருகன் மாநாடுங்கிற விஷயத்துல வரும்போது, இப்போ சென்ற ஆண்டு நடந்ததில்லை, அனைத்துலக முருகன் மாநாடு நடந்த போது யாரெல்லாம் என்னவெல்லாம் ஆதரித்தார்களோ, என்னவெல்லாம் விமர்சனித்தார்களோ, அதெல்லாம் நாளைய முருகன் மாநாடுக்கு பொருந்தும். அது யார் எடுத்துக்கணும்னா அது அப்படியே டிட்டோ தான் ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்தில் எடப்பாடி அவர்கள் வாழ்த்து சொல்வதோடு நின்று கொள்கிறார். நாங்களும் கலந்து கொள்வோம், நாங்களும் ஆதரிப்போம். அரசியல்வாதியா ஹேண்டில் பண்றாருன்றீங்க? இல்ல, அரசியல்வாதியா இந்த விஷயம் அரசியல்வாதியாக ஹேண்டில் பண்ணல. இது அதுல தள்ளி நிற்கிறார். அதனால தெரியுது. ஆனா இது தைப்பூசத்துக்கு விடுமுறை அளித்து அவர் அது ஒரு அரசியலா தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க பிள்ளையார் சதுர்த்தி இதுக்கெல்லாம் விடுமுறை தினமாக கொண்டாடப்படுகிற திமுக மத்தியில் இவர் வெளிப்படையாக திராவிட பாரம்பரியத்தில் வந்தாலும் நான் தைப்பூசத்துக்கு விடுமுறைன்னு சொல்லும்போது அது ஒரு வேறு விதமான டேக் ஆக்சுவலா. அதாவது அவர் தான் நிஜமான அதிமுக. நீங்க பிள்ளையார உடைக்கவும் மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடக்க மாட்டோம். அதுதானே அவங்களுடைய கான்செப்ட். அந்த பாரம்பரியத்தில் வந்த போது அந்த இடத்தை சரியாக நிரப்புகிறார். அந்த அளவுல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா முருகன் மாநாடு நாளை விஷயத்துல அவர் வாழ்த்துக்கள் சொல்லுவோன்னு இருப்பதை நான் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அந்த விஷயத்துல அவர் நாங்களும் சேர்ந்து நடத்துறோம், ஒரு கூட்டணி நடத்துறோம் அப்படிலாம் சொல்லல. அது ஒரு அமைப்பு நடத்துறாங்க, கட்டாயம் அதெல்லாம் இல்லைன்றீங்க. இல்லைங்க, நீங்க ஏற்கனவே ஒரு பெரிய அறநிலையத்துறை சார்பாக அனைத்துலக முருகன் மாநாடு நடந்துருச்சு. பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு பதிலடியாக இவங்க யாரும்
இந்த கட்சி நீங்க நாளைக்கு நடக்கிற மாநாடு கூட பாஜக சார்ந்த சில அமைப்புகளால் நடத்தப்படுகிறது தான். பாஜக கூட நேரடியாக தலையிடவில்லை. ஸோ இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி இப்படிலாம் மாநாடு நடத்துறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதை சரியாக புரிந்து கொள்ளுதா ரொம்ப அதை வந்து ரொம்ப சப்டலாக கையாளுகிறான்ங்கிறத நான் பார்க்குறேன். சுருக்கமா திரு அது கிடையாது. அது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பாரம்பரியம், கொண்டாட்டங்கள், அதுக்கெல்லாம் அது என்கரேஜ் பண்ணக்கூடிய அப்ஜெக்டிவ் அதில் இருக்கு. அவங்களது மதவாத நோக்கமோ மதவெறி நடத்துகிற நோக்கமோ இப்போ இதே கட்சி இதே அமைப்புகள் தான் ஒன்னா சேர்ந்துட்டு அங்கே திருப்பரங்குன்றத்தில் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? சிக்கந்தர் மலை பிரச்சனை. அப்ப அவங்க பேசுறது ஆன்மீகம் இல்ல, அரசியல் மோதல். நம்முடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவருடைய மறைவிற்கு நானும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது